அப்போ வந்து பட்டீஸ்வரர் தான் குழந்தை ரூபத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்காரா? கீழே பால் குடிக்க வர்றாருன்னா அவர் குழந்தையா இருப்பாரா? குழந்தை வடிவில் தான் இருக்கார். நான் இதுவரை ரொம்ப சிவன் கோயில் போயிருக்கேன், ஆனால் குழந்தை வடிவில் சிவனை பார்த்ததே இல்லை. பாருங்க அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு. எப்படியாவது நம்ம ஐயாசாமி ஐயாவை பார்த்துடக்கூடாதா அப்படின்னு போகிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பச்சாபாளையத்தில் இவரோட ஜீவசமாதி, தன்னாசியப்பரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சென்னிமலையிலையும் இவரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கருமலையில் இருக்கோம். கருமலையிலையும் வந்து நம்ம தன்னாசியப்பர் வந்து சில காலம் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இவருக்கு இந்த கருமலையிலையும் வழிபாடு பண்ணுறாங்க. சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், பெருஞ்சித்தர்னு சொல்லுவாங்க நம்ம தன்னாசியப்பரை. மக்களே, இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள தீத்திப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கருமலை பிரம்மகிரி ஐயாசாமி மலைக்கு வந்திருக்கோம். மேலே வந்து அறமலையிலேயே நம்ம அந்த ஐயாசாமி சிவன் இருக்கார். இப்போ நம்ம வந்து முழுமலையே இன்னைக்கு ஏற முடியாது, ஏன்னா வந்து முழுமலைக்கு அளவுடு இல்லை. இப்போ நம்ம மேலே ஐயாசாமி சிவன் இருக்கார்ல, அது வரைக்கும் போகிறதுக்குமே திங்கக்கிழமை மட்டும்தான் அளவுடு. ஒவ்வொரு வாரங்களில் வரக்கூடிய திங்கக்கிழமை மட்டும்தான் அளவுடு. மேலே உள்ள உச்சிமலைக்கு வந்து சித்திரை மாதத்தில் 2வது வெள்ளி, அதாவது தீபத்திருநாள் வரும்ல, அன்னைக்கு மட்டும்தான் அளவுடு இருக்கான். இப்போ நம்ம உச்சிமலைக்கு போக முடியாது, அதனால் நம்ம வந்து இடையிலேயே ஐயாசாமி சிவன் இருக்கார், அவரை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம டீம் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர். நம்ம கருமலை மேலே ஏறி நம்ம ஐயாசாமி சிவனை தரிசனம் பண்ண போகிறோம். அடிவாரத்திலேயே எல்லா மலையிலையும் உள்ள மாதிரி அடிவார கோவில் இருக்குது. நம்ம சிவனை வழிபட்டுட்டு மேலே மலை மேலே ஏற போகிறோம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது, பட்டீஸ்வரர் சிவன் கோவிலில். அது முக்கியமான கோவில் கோயம்புத்தூர் சர்க்கிளில். பட்டீஸ்வரர் சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால செம்ம கூட்டமாக இருக்குது, வரவே முடியலை. நாங்கள்லாம் வந்து பஸ்ஸில் எங்கெங்கேயோ சுற்றி வந்து அப்புறம் ஆட்டோவை ரெண்ட் எடுத்து வந்திருக்கோம். நம்ம மலையேற்றம் ஆரம்பித்தாச்சு. கருமலை பிரம்மகிரி ஐயாசாமி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். மலைக்கோவிலுக்கு செம வைபான இடம் மக்களே, வேறு லெவலில் இருக்குது. கீழே அடிவார கோவிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் கருமலை. இந்த இடத்துல நடுவில் பார்த்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ஒரு கோவில் இருந்துச்சு. இப்போ அங்கே தான் போகிறோம். நம்ம இந்த கோவிலில் வந்து செருப்பு போட்டு போக அனுமதி இல்லை. அது மாதிரி நம்ம சாப்பாட்டு பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை, பிளாஸ்டிக் கொண்டு போக அனுமதி இல்லை. அது மாதிரி திங்கக்கிழமைகள் மட்டும்தான் இந்த கருமலையில் ஐயாசாமியை பார்க்க அனுமதி, மற்ற நாட்கள் அனுமதி இல்லை. வனத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பாருங்களேன், பாறைகளால் போடப்பட்ட படிகள் இருக்குது. ப்ரோ, நீங்கள் தான் கோவில் பூசாரியா? இங்கே மிருகங்கள் நடமாட்டம்லாம் இருக்குமா ப்ரோ? இருக்கா? என்னென்ன ப்ரோ? யானை, சிறுத்தை இருக்கா? ஐயாசாமி வந்து சிவன் வந்து தானாக உண்டானவரா? பேரூர்லேருந்து வந்தவர். பேரூரில் இருந்தா? பட்டீஸ்வரர் கோவிலில் இருந்து குழந்தையா இருந்து வந்தவரா? அப்போ வந்து மேலே இருக்கிற வந்து குழந்தை சிவன். அப்போ வந்து பட்டீஸ்வரர் தான் குழந்தை ரூபத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்காரா? எத்தனை வருஷம் ப்ரோ இருக்கும் இந்த கோவில் உருவாகி? ஒரு 600-700 வருஷம் இருக்குமா? யானை, சிறுத்தைலாம் அப்போ சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிறுத்தை பார்த்ததில்ல. யாரையாவது தாக்கியிருக்கா இது வர? இல்லை இல்லை, யாரையுமே தொந்தரவு பண்ணாது. இந்த மாதிரி படியிலேயே தான் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி போகிறவர் தான் கோவில் பூசாரி, தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஒரு 20-30 நிமிஷத்தில் மேலே போயிடலாம்.
கொஞ்சம் செங்குத்தான மலை தான். அப்புறம் உச்சிக்கு போகிறதுக்கு இதான் வழியா இல்லை வேறு வழி இருக்கா? அந்த சைடு வேறு வழியா? அப்போ இந்த வழி வந்து நம்ம ஐயாசாமி கோயில் வரை தான் போகும். கோயம்புத்தூர் பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் அவருக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம். அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் திங்கக்கிழமை அன்னைக்கு. பட்டீஸ்வரர் தான் குழந்தை ரூபத்தில் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்காரு. ஒரே செங்குத்தாக ஏறுறோம். இது திங்கக்கிழமை மட்டும்தானே மலையேற அனுமதி, அதனால் எங்களோட ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அப்படியே போய்கிட்டே இருக்கோம். மணி வந்து 11:30 போகுது. எங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கார் சூரிய பகவான். சூரியன் பெருசாக இல்லை. மகளே பாருங்கள், கீழேயும் அடிவார கோயிலையும் தன்னாசியப்பர் இருந்தார், இங்கேயும் இருக்கார். அவர் அகத்தியர், இவர் தன்னாசியப்பர். ஓரளவு ஒரு கால்வாசி மலை ஏறி இருப்போம். ஏறுனா இங்கே வந்து அகத்தியர், அப்புறம் வந்து தன்னாசியப்பர், அப்புறம் வந்து காவல் தெய்வம் 3 இருக்கு. தன்னாசியப்பர் பாருங்களேன், இந்த பெருசாக தன்னாசியப்பர் வந்து 2-3 இடத்துல அவருக்கு ஜீவசமாதி இருக்குது. அவர் வந்து சித்தர்கள்லேயே வந்து அவரோட ஜீவசமாதியை மட்டும் சூனிய சமாதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து பெருசாக வந்து வாழ்ந்த காலத்துலேயும் சரி அதுக்கப்புறமும் சரி அவரோட வரலாறுகளை பெருசாக வந்து சொல்லலை. இன்னொன்று வந்து அவர் அடுத்தடுத்து பிறப்புகளில் வந்து அடுத்தடுத்த ஜென்மங்களில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பச்சாபாளையத்தில் இவரோட ஜீவசமாதி தன்னாசியப்பரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சென்னிமலையிலையும் இவரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கருமலையில் இருக்கோம். கருமலையிலையும் வந்து நம்ம தன்னாசியப்பர் வந்து சில காலம் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இவருக்கு இந்த கருமலையிலையும் வழிபாடு பண்ணுறாங்க. கீழே அடிவார கோயிலையும் அவர் இருக்கார். பாதி மலை மேலே ஏறி வந்தவனையும் தன்னாசியப்பர் இருக்கார். இவர் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், பெருஞ்சித்தர்னு சொல்லுவாங்க. நம்ம தன்னாசியப்பரை இவரை கும்பிட்டாச்சு. அப்படியே நம்ம மேலே போவோம். மேலே போயிட்டு நம்ம ஐயாசாமியை போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தன்னாசியப்பருக்கு பூஜை பண்ண மாதிரி இந்த இடத்துலையும் பூஜை பண்ணுறாங்க. இது வந்து மீன் சின்ன மாதிரி இருக்குது. மீன் சின்னம் யாரும் தெரியுமில்ல, பாண்டியர்களோட சின்னம் தான் மீன் சின்னம். அவங்களோட சின்னமும் இருக்குது. ஒருவேளை அவங்க ஏற்படுத்தின கோயிலாக கூட இருக்கலாம். நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அதாவது அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து இந்த வழியத்தை குதிரையில் போனது. கேரளா போயிருக்காங்க. அப்போ வந்து பாலக்காடு மெயின் டூர் கிடையாது. இந்த வழியாக தான் கேரளாவுக்கு போகணும். பாண்டிய மன்னர் தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். முன்னாடியே கோயில் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கோயில் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து மன்னர்கள் செஞ்சது, மன்னர்கள் பண்ணது. இந்த படியுமே மன்னர்கள் தான் போட்டிருப்பாங்க. ஐயாசாமி வந்து அருள்வாக்கு சொல்லணும், சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு போனாலும் வேண்டியது கிடைக்கும். மேலே உள்ள சிவன் வந்து குழந்தை வடிவில் இருக்காரு, அப்படித்தானே? அவர் இருக்கிறது உச்சியில், பால் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கீழே வருவார். ஓ, சிவன் வந்து உச்சி மேலையில் இருக்காரா? உச்சி மேலையில் கீழே. அதில் வந்து சித்திரை 2வது வெள்ளிக்கிழமை உச்சி போகும். உச்சி போயிடுவார். மற்ற உச்சி போவோம் நம்மளாம். போவோம். ஓ, இப்போ சிவன் வந்து பால் குடிக்க மட்டும்தான் அந்த கீழே வராரு. இப்போ நம்ம போகிற மலைக்கு மேலே உச்சியில் தான் அந்த கோயம்புத்தூர் ரோட்லேருந்து அப்படியே மேலே ஏறணும். ஓ, சரி சரி. உச்சிக்கு கீழே பால் குடிக்க வராருன்னா அவர் குழந்தையா இருப்பாரா? குழந்தை வடிவில் தான் இருக்காரு. குழந்தை வடிவம் தான் இந்த ஐயாசாமி. நான் இதுவரை ரொம்ப சிவன் கோயில் போயிருக்கேன், ஆனால் குழந்தை வடிவில் சிவனை பார்த்ததே இல்லை. மாதம்பட்டியில் இருந்து மாடு மேய்க்க வந்தவங்க, மாடு வந்து திரும்பி வரல, வர்ற போதெல்லாம் பால் இருக்காது. அப்போ இங்கே வந்து பார்க்குற போது பால் என்ன நடக்குதுன்னு பார்க்குற போது சாமி வந்து பால் குடிச்சிட்டு வந்துருக்கு. அதனால குழந்தை சாமி தான். குழந்தை சாமி தான். அதாவது கும்பிடுறவங்க சிவனாவும் கும்பிடலாம், கிருஷ்ணராவும் கும்பிடலாம், முருகராவும் கும்பிடலாம். அப்படி குழந்தை சாமி தான். உங்களை பாருங்க, இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் போகும்போதும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க. இவர் வந்து காரமடை ரங்கநாதராம்.
சூப்பராக இருக்கார் பாருங்க. ஐயா வந்து 35 வருஷமாக வராங்களாம். வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன். பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு வாக்கு எனக்கு சொல்லிச்சு. வாக்கு சொல்கிற போது இதெல்லாம் எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சிட்றேன், எனக்கு என்ன செய்வேன்னு கேட்டுச்சு. குறி நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி மழை ஒன்று கூட இருந்துச்சு. அப்போ தான் தெரியும் என்னால் முடிஞ்சதை செய்யணும். பக்கத்தில் இருந்து சொன்னாங்க. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க கேட்டேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் சாமி அப்படின்னு. இங்கேருந்து நீங்கள் கீழே ஒன்று பார்த்து ஒன்று சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டுச்சு. பசிக்குது, இங்கேருந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. சொன்னேன் சாமி அப்படின்னு. உனக்கு மட்டும்தான் பசி இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பசிக்கு ஒரு 10 பேர்த்துக்கு பொட்டண சாப்பாடு கொடுந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பொட்டண சாப்பாடு கொடுத்துட்ருக்குறேன். கூடையில் இருக்கா? மேலே கொண்டு போயாச்சா? சரி, தனி ஆள். அப்போல்லாம் நானே சமைச்சிட்டு போவேன். வயசாக ஸ்டாஃப் இருக்கிறாங்க. சரி, அறுபத்தொன்று மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அப்போ இப்போயும் 10 பொட்டலம் அன்னையிலேருந்து 51 பொட்டணம். 51 பொட்டலம் அன்னையிலேருந்து கொண்டு வரீங்க. போதுன்னு சொல்லிச்சு இடையில. அப்புறம் நாங்கள் இல்லை சாமி, நான் எப்பவுமே கொடுக்கணுங்கிற இதில் இருக்கிற கார்த்திகை பிடி உள்ள வரைக்கும் நான் கொடுக்கணுன்ட்ருக்குறேன் அப்படின்னு சாமி இருந்துட்டு, போச்சு எனக்கு அழிவு இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை சார், அது எப்படி சாமி உங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க. அப்போ கார்த்திக் கேபிள் டிவிக்கு அழிவு இல்லை, கார்த்திக் கேபிள் டிவி இருக்கிற வரைக்கும் சாப்பாடு இங்கே வந்துட்டுருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு இங்கே வந்துட்டுருக்கு, யார் தடுத்தாலும் நிற்காதுன்னுச்சு. அதே மாதிரி எல்லாம் தடுத்து பார்த்தாங்க. அப்போ நீங்கள் வந்து குனியமுத்தூரில் வந்து கேபிள் டிவி வச்சுருக்கீங்க. சூப்பர் சூப்பருங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் ஆயில் இருக்கிற வரைக்கும் வரணும்னு நாங்கள் உங்களை வேண்டிக்கிறோம். எல்லாத்துக்குமே நடக்கும். ஐயா சாமி இங்கே வர்ற எல்லாத்துக்குமே வந்து நல்லது சொன்னாலும் சரி இந்த கரும்பாயில் கும்பிட்டு போனாலே போதும், நடந்து படியேறி போனாலே நடக்கும் சொன்னது நடக்கும். சூப்பர் சூப்பருங்க. நம்ம நினச்சது நடக்கும். சரிங்க. யாரும் ஏமாற்றக்கூடாது, நம்ம மனசார நினைக்கணும். கண்டிப்பாக தொழிலும் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க, ஊரே நல்லா இருக்கும். சரிங்க. சரி மகளே பாருங்கள், இப்போ நம்ம அரைவாசி மலை வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே போகிற வழியில் உள்ள தெய்வங்களை ஃபுல்லாக கும்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. வாங்க போவோம். பாருங்கள், இந்த படியில் உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இடத்துல இருந்து சன்னிதானம் ஆரம்பிக்குது பாருங்கள். இப்படியே மேலே ஏறி லெஃப்ட் எடுத்தோம்னா சன்னிதானம் இருக்குது. போய்கிட்டே இருப்போம் வாங்க. கோவிலை நெருங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கிட்ட ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இடமே வந்து ஒரு 200-300 அடி உயரத்தில் தான் இருக்குது. ஆட்டோலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் மேலே வந்தாங்க. வாங்கம்மா நம்பர் சொல்லுங்கள். பாருங்க, அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு. எப்படியாவது நம்ம ஐயா சாமி ஐயாவை பார்த்துடக்கூடாதா அப்படின்னு போகிறாங்க. படியில் ஏறி வந்தால் இந்த இடத்துல பசுமாடு வந்து லிங்கத்துக்கு வந்து பால் சொரிகிறது மாதிரி இருக்குது. பக்கத்தில் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அதான் ஃபஸ்ட்டு ஐயா சாமின்னு தெரியப்படுத்தினது. இதுதான் அந்த லிங்கம் தான். நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? நான் சின்ன வயசுலேருந்து இடையில கொஞ்ச நாள் வரலைங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது மலை ஏறுறதுக்கு. எப்போயுமே இப்படி தான் வருவீங்களா இல்லை இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கு? உடம்பு முடியாமல் இருந்துச்சு. போன தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். பரவாயில்ல, முன்னேற்றம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐயா சாமி சிவன் இருக்காருன்னு, குழந்தை வடிவத்தில் இருக்காருன்னு காமிச்ச இடம் இந்த இடம் தானா பார்த்தீங்களா? இந்த ரூபத்தில் தான் காமிச்சிருக்காங்க. கீழே வந்து சிவலிங்கம் இருக்காங்க பாருங்கள், பால் சொரிகிற மாதிரி. அதான் வந்து குழந்தை ரூபம். இங்கே வந்து கண்ணுக்குட்டி இருக்குது, கோமாதா பால் சுரக்கிற மாதிரி. சூப்பரான சிற்பம். இந்த இடத்துல சின்ன குழி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல படியில் பால் ஊற்றிருக்காங்க பாருங்கள். இப்படி ஒவ்வொரு தடவையும் போகும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. சும்மா பண்ண மாட்டாங்க, ஏதாவது காரணம் இருக்கும். மேலே போயிட்டு கேட்போம். ஒருத்தர் கை பிடிச்சி இப்படி தவந்து போகிற மாதிரி. கை பிடிச்சி தான் ஏறணும். படி இல்லை, பாறை தான். அதுவும் செங்குத்தான பாறையாக இருக்கும். இந்த படி குதிரை காலோட அச்சு. யார் சாமி வந்ததா? ஆமாங்க.
நம்ம ஐயாசாமி அதில் தான் வருவார். குதிரையில் வரும்போது அது கால் அச்சு விழுந்தது, அந்த இடத்துல பால் ஊற்றுறாங்க. ஆமாம். சூப்பர் சூப்பர். மக்களே கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த இதுதான் கோவில். கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ கூட்டம்னு, மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைனால சூப்பராக அபிஷேகம் இனிமே தான் நடக்க போகுது சாமிக்கு. இந்த இடத்துல காவல் தெய்வங்கள் ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். மக்களே மேலே வந்து சுனை இருக்குது போல், எல்லா மலையிலையும் பார்க்குற மாதிரி. ஆனால் வந்து சுனைக்கு யாரும் செல்லக்கூடாதுன்னு நீங்கள் எழுதி போட்டிருக்காங்க. அங்கேருந்து தான் அபிஷேகத்துக்கு எல்லா யூஸுக்கும் தண்ணி எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து. இந்த இடத்துல வந்து சிவன் வந்து லிங்க ரூபத்தில் இல்லை, அருவுருவமாக இருக்கார். 2 பாதம் இருக்குது, அவ்வளோதான். அதை தான் வந்து நம்ம ஐயாசாமியை கும்பிட்றாங்க. லிங்க ரூபத்தில் இல்லை, 2 பாதம். அப்படியே நம்ம வந்து உள்ள ஐக்கியமானதாக சொல்கிறாங்க சிவன் ஐயாசாமி. இப்போ வந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சோன்னே எல்லோரும் கீழே இறங்கிடுவாங்க. அடிவார கோயிலுக்கு போய் அங்கே குறி சொல்லுவாங்க. கொஞ்சம் சாமியை வந்து அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகத்தோட பிரசாதம் கொடுக்குறாங்க. சூப்பராக எல்லாருமே அவங்கவுங்க குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க பாட்டில் எடுத்து. மக்களே நம்ம வந்து கருமலையில் உள்ள ஐயாசாமி, அதாவது வந்து அவர் வந்து லிங்க வழிபாட்டில் இல்லை, அருவுருவமாக இருக்கார். ஒரு 2 பாதம் தான் இருக்குது அவரோட பாதம். அது வந்து குகைக்குள்ளே போய் ஐக்கியமானதாக சொல்கிறாங்க. நம்ம இதுவரை போன மலைப்பயணங்களில் இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு மலைப்பயணம். இங்கே உள்ள வரலாறும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ள சிவனும் வந்து குழந்தை வடிவில் இருக்கார். இதுவரை நம்ம கேள்விப்படாத ஒரு சிவனாக இருக்கார் இங்கே கருமலையில் உள்ள பிரம்மகிரி ஐயாசாமி. சூப்பரான மலைப்பயணம். நம்மளோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி ஒரு டீமாக கோயம்புத்தூரில் உள்ள அந்த கருமலையை சூப்பராக மலையேற்றி முடிச்சாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம டீமோட காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயாசாமிக்கு அரோகரா. ஐயாசாமிக்கு அரோகரா.